நம்ம உலகத்துல இப்போ ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் நமக்கு. இந்த 3 விஷயங்களுமே நம்மளோட எவ்ரிடே லைஃப்ப பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான விஷயங்கள் தான். ஸோ நம்ம இந்த வீடியோல இந்த 3 விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோல நம்ம இருந்தா, அங்க எப்படி நம்ம சர்வைவ் பண்றதுன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எல் நினோ 80% வரை அதிகமாகி ஒரு சூப்பர் எல் நினோவா மாறலாம். அண்ட் இந்தியன் ஓஷன் டைகோட், இந்த ரெண்டும் என்னன்றதை நான் இந்த வீடியோல சொல்ல போறது கிடையாது. அதை பத்தி ஆல்ரெடி நிறைய சேனல்ஸ்ல சயின்டிபிக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல எல் நினோ, இந்தியன் ஓஷன் டைபோல் அண்ட் ஈரான் அமெரிக்கா வார்னால நடக்கக்கூடிய ஃபெமைன் பஞ்சத்தை நம்ம எப்படி சமாளிக்கலான்றத பத்தி பார்க்க போறோம். நம்ம ஃபேமிலியை எப்படி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலான்றத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த 3 விஷயங்கள்னால தமிழ்நாட்டுல நடக்க வாய்ப்பு இருக்கிற 5 மோசமான விளைவுகள், அதுல எப்படி நம்ம சர்வை பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்னன்றத இந்த வீடியோல கிளியர் அண்ட் கட்டா பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எல் நீனோனால ரெயின்ஃபால் கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரெகுலரா நம்ம சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஓட ப்ரொடக்ஷன் வந்து பயங்கரமா அடிவாங்கும். அதுங்களோட ப்ரொடக்ஷன் கம்மி ஆகிறப்ப அதுங்களுக்கான டிமாண்டு தானே அதிகமாகி அந்த பொருட்களோட விலையும் ஏறும். ஸோ அட் த சேம் டைம் இங்கே போர் நடந்துகிட்டு இருக்கிறனால அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், அதாவது அந்த பொருள் எல்லாம் விவசாயம் பண்ணுற இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்ஸ்க்கோ கடைகளுக்கோ வரணும் இல்லையா, அதுக்கான காஸ்ட் ஆனது டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால என்ன நடக்கும்னா எல்லா பொருட்களோட விலையுமே பயங்கரமாக ஏற ஆரம்பிக்கும். வழக்கமா 5000 6000 ரூபாய்க்குள்ள வீட்டில் வைண்ட் அப் பண்ணக்கூடிய செலவுகள் இப்போ 10,000 12,000 வரை ஆகலான்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சில நேரங்களில் கையில தேவையான காசு இருந்தாலும் மார்க்கெட்ல நமக்கு தேவையான பொருளே வந்து கிடைக்காது. ஏன்னா அந்த பொருளோட ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும். இது வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்ல, அரிசி பருப்புன்னு எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும். எல்லா பொருட்களோட விலையும் டிராஸ்டிக்கா அதிகமாக போகுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தோம்னா, தட் 20% பஃபர் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வீட்டுக்கு ரெகுலரா வாங்கக்கூடிய பொருட்கள்ல இருக்கக்கூடிய நான் பெரிஷபிள் கூட்ஸ், அதாவது கெட்டு போகாத பொருட்கள் லிஸ்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா நான் பெரிஷபிள் கூட்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னா லிஸ்ட் கிடைக்கும். அரிசி, பருப்பு, சோய் சங்க்ஸ், பச்சைப்பயிர், சிறுதானியங்கள், கடலை வகைகள், இதெல்லாம் நான் பெரிஷபிள் கூட்ஸ். அதாவது இதுங்களை நீங்க தண்ணி படாம ஒரு இடத்துல பத்திரமா எடுத்து வச்சீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்களை போட்டு மூடி வச்சீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அதுங்க கெட்டு போகாம இருக்கும். அட் த சேம் டைம் இதுங்களை நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும், நமக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸும் நமக்கு கிடைச்சிரும். அண்ட் அரிசி இருக்கிறப்போ நமக்கு கலோரி டெபிசிட்டும் ஆகாம இருக்கும். இன்னையிலிருந்து இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் நீங்க வாங்க போகிறப்ப எப்பவும் வாங்குறத விட ஒரு 20% எக்ஸ்ட்ரா வாங்குங்க. அந்த வாங்கின 20% உங்க வீட்டுல தனியா ஒரு கண்டெய்னர், ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி அதுல கொட்டி பத்திரமா மூடி எடுத்து வச்சிருங்க. பின்னாடி உண்மையாவே ஃபுட் ஷார்டேஜ் வந்தா இந்த ஃபுட்டு உங்களுக்கு கை கொடுக்கும். அண்ட் இந்த பொருட்களை எடுத்து வைக்கும் போது அதுல காஞ்ச வேப்பலை இல்லைன்னா காஞ்ச மிளகாவை போட்டு வச்சிருங்க. இது பூச்சிகள் அண்டாம பாதுகாக்கும். சரி, இந்த சேர்த்து வச்சிருக்க ஃபுட்டை எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வீட்டில் சாப்பிட்டு இருக்கீங்க, கண்டினியூஸா குக் பண்ணிட்டே இருக்கீங்கன்றதுக்காக இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிடக்கூடாது. சப்போஸ் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்டுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வரலன்னா, கடைகளுக்கு வரலன்னா, அது இல்லாம உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்றதுக்கான காசு இல்லைன்னா, அதாவது உங்களோட சம்பளம், பணம் எல்லாமே செலவாயிடுச்சு, எல்லா பொருட்களும் விலை ஏறி இருக்கிறதுனால எல்லா பொருட்களுக்கும் செலவாயிடுச்சு, இப்போ என்கிட்ட ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அஃபோர்ட் பண்றதுக்கு காசு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஃபுட்டை வந்து நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுவரை வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ப்ராப்ளம், வெஜிடபிள் ஷார்டேஜ். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே சொல்லிட்டு ஃபுட் ஷார்டேஜ் வரும், அதான் அதை ரெடி பண்ணிட்டோம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி லிஸ்ட் எடுத்த ஃபுட் எல்லாமே உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதாவது உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள்ல 80% வரை பூர்த்தி பண்ண முடியும். பட் மீதி இருக்கிற சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம எப்பவும் சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சோ தெரியாமோ நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது. கான்சியஸா இந்த ஃபுட்டு வேணும் நம்ம தேடி போய் சாப்பிட்றது கிடையாது. பட் இருந்தாலும் அது நமக்கு கிடைச்சிருது நம்ம ஃபுட்ல இருந்து. பட் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்ன அந்த ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து எப்படி தப்பிக்கலான்றத இந்த பாயிண்ட்ல சொல்றேன். இங்க சொல்ற ஃபுட் ஐட்டம்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க ரொம்ப காலம் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுக்கு உகந்த பொருட்கள் தான். சுண்டைக்காய், வத்தல், காஞ்ச முருங்கைக்கீரை, காஞ்ச நெல்லிக்காய், பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, கிஸ்மிஸ் பழம், காஞ்ச அத்திப்பழம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ல சொன்ன ஃபுட்டை எல்லாம் நீங்க ஓரளவுக்கு வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால வர பல நோய்களை நீங்க தவிர்த்தரலாம். தேர்ட் ப்ராப்ளம், எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ். அதிக வெயில் நேரங்களில் சில நேரங்களில் பவர் கிரிட் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அடிக்கடி பவர் கட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஆல்ரெடி மழை கம்மியாகிறதுனால நம்மளோட நீர்நிலைகள்லாம் வறண்டு போயிருப்போம். அங்கிருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹைட்ரோ பவர் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியோட அளவானது ஷார்டேஜ் ஆகும். ஸோ இந்த கட்டத்தில் என்ன ஆகும்னா அதிகமான பவர் கட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஏசி ஃபேன்னால தான் அதிகமான எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் ஆகுது. ஸோ வீட்டை கூல் பண்ணிட்டாலே நம்ம நிறைய எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ண முடியும்.
ஸோ வீட்டை கூல் பண்றதுக்கான சொல்யூஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ரிஃப்ளெக்டிவ் கர்டைன்ஸ், ஷேடோ நெட்ஸ், விண்டோஸ் சன் பிளாக்கர்ஸ், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அமேசான், ஃபிளிப்கார்ட்லேயே வைட்லி அவைலபிளா இருக்கு. முடிஞ்சா ஆர்டர் போட்டு எடுத்து வச்சுங்க. இது இப்போ இல்லைனாலும் வரப்போற வெயில் காலங்களில் நீங்க உங்க வீட்டில் யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். வீடு அவ்வளோ சீக்கிரம் சூடாகாம இருக்கும். அண்ட் அதிக வெயில் அடிக்கிற நாட்கள்ல அதிகாலையிலேயே வந்து எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ணிருங்க. அதிகாலையிலையும் ஈவினிங்லயும் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்றது வீட்டில் இருக்கிற எக்ஸசிவ் ஹீட் வந்து வெளியே போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சில கேட்ஜெட்ஸும் ரொம்ப முக்கியம், அதுவும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. பவர் பேங்க், ரீசார்ஜபிள் லைட்ஸ், யூஎஸ்பி ஃபேன், சோலார் சார்ஜர், இதையெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா என்னதான் எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் ஆனாலும் நீங்க ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கலாம், உங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆகாம இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான பொருள், வெயில் காலத்துல டீஹைட்ரேஷனால நிறைய பேருக்கு வந்து மயக்கம் தளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல ஓஆர்எஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஓஆர்எஸ் ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும், அது கிடையாது. ஓஆர்எஸ் சாஷே, அந்த கவர் சின்ன பாக்கெட்ல இருக்கும் இல்லையா, அந்த பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து தண்ணியில கலந்து குடிச்சிங்கன்னா மிகப்பெரிய லைஃப் சேவர். ஈஸியா உடம்புல இழந்த எலக்ட்ரோலைட்ஸை ரீசார்ஜ் பண்ணி நம்மளை வந்து மறுபடியும் மயக்கத்துல இருந்து வெளியே வர வச்சிடும். 4வது ப்ராப்ளம், தண்ணீர் பஞ்சம். பருவமழை கம்மியாயிட்டனால நம்மளோட ஆறு, குளம், ஏரிகள்லாம் சீக்கிரம் வறண்டு போக ஆரம்பிக்கும். அதுலேருந்து வர தண்ணி மட்டும் இல்லாம போர்வெல்ஸ்லேருந்து நமக்கு வர்ற தண்ணியும் கம்மியாயும். ஏன்னா நிலத்தடி நீர் மட்டமும் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கும். பக்கத்துல ஏதாவது ஆறு, குளத்துல தண்ணி இருந்தா கூட பிரச்சனை இல்லை, உங்க போர்வெல்ல தண்ணி வரும். பட் அங்கேயும் வறண்டு போச்சுன்னா உங்க போர்வெல்ல தண்ணி வராது. சப்போஸ் உங்க பக்கத்துல வந்து ஆறு, குளம், ஏரின்னு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களோட போர்வெல்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமே காலி ஆயிரும். இதுக்கான சொல்யூஷன் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பியூர் வாட்டர் ஸ்டோரேஜ். குடி தண்ணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரம் கூட வாங்கி வச்சுக்கோங்க. குடிக்கிற தண்ணியை சாப்பாடு தயாரிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தவிர ஸ்ட்ரிக்டா வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தண்ணி லைஃப் சேவர், அதை பத்திரமா சேமிச்சு வச்சுக்கோங்க. 2வது விஷயத்துக்கு வருவோம். உப்பு தண்ணி. நம்ம வீட்டில் ஜென்ரலா இந்த துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுகுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த தண்ணியில ஒரு முக்கியமான யூஸ் இருக்கு. என்னன்னா, அந்த தண்ணியில நீங்க பாத்திரம்லாம் கழுகுறீங்கன்ற பட்சத்துல அந்த தண்ணியை அப்படியே ட்ரைனேஜுக்கு போக விடாம அந்த தண்ணியை ஒரு பக்கெட் மாதிரி எதுலயாவது சேமிச்சு வச்சுக்கோங்க. அது டாய்லெட் ஃப்ளஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம், பாத்ரூம்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பட் குளிக்கிறதுக்கு கிடையாது. அண்ட் இன்னொரு மெயின் யூஸ் கூட இருக்கு, அதை நான் அடுத்த பாயிண்ட்ல சொல்றேன். இப்போதைக்கு இந்த தண்ணியை மட்டும் சேமிச்சு வைங்க, என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். இது மூலமா மட்டுமே உங்க ட்ரம்ல, அதாவது உங்க வாட்டர் ட்ரம்ல 30% ஆஃப் வர வாட்டரை உங்களால சேவ் பண்ண முடியும். பெரிய விஷயம். உங்களால முடிஞ்சா ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூனிட் உங்க வீட்டுல செட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ரொம்ப நல்லது. கம்மியான மழை வந்தாலும் தண்ணியை சேகரிச்சு வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு ஃபாஸ்டா சோலாருக்கு எல்லாரும் ஆப்ட் பண்ண ஆரம்பிங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. 5th பாயிண்ட், இன்ஃப்ளேஷன். அன்னன்னைக்கு தேவைப்படுற காய்கறிகளோட விலை ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சில நேரம் மார்க்கெட்ல காய்கறிகள் இருக்காது. எவ்வளவு தான் நீங்களும் நான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்ன ட்ரைட் ஐட்டம்ஸே சாப்பிட்டு வாழ்வீங்க. வெஜிடபிள்ஸும் வேணும் இல்லையா, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும் இல்லையா. ஸோ அதை எப்படியெல்லாம் கல்டிவேட் பண்ணலான்றத இப்போ சொல்றேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் நீங்க உங்க பால்கனி, மொட்டை மாடி இல்லாட்ட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன தோட்டங்கள்ல இதை நீங்க ஈஸியா கல்டிவேட் பண்ணிடலாம். கம்மியான தண்ணி, அதிகமான ஈல்டிங். நான் முன்னாடி பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ல சொன்னேன் இல்லையா, நீங்க வீட்டுல கழுகுறதுக்கு யூஸ் பண்ற தண்ணி, காய்கறிகள் கழுகுறதுக்கு, அரிசி கழுகுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ற தண்ணியை நீங்க இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நியூட்ரிஷியஸான தண்ணி. அங்க இருக்கிற அதே நியூட்ரிஷன் இப்போ திரும்ப மண்ணுக்கும் போய் சேரும், அங்கிருந்து அந்த பிளான்ஸுக்கும் போய் சேரும். நான் இப்போ சொல்ல போற பிளான்ஸ் எல்லாமே கம்மியான தண்ணியில அதிகமான ஈல்டிங் தரக்கூடிய பிளான்ஸ். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கீரை, சிறுகீரை, பசலைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, வெண்டைக்காய், கரமணி, மிளகாய், கத்திரிக்காய், பீன்ஸ். இனி கொஞ்சம் இடம் தோட்டம் இருந்துச்சுன்னா முருங்கை மரம், கத்தாழை, அகத்திக்கீரை, கருவேப்பிலை. இதெல்லாம் ஹீட்டா இருந்தாலும் தண்ணி கம்மியா கிடைச்சாலும் வளரக்கூடிய பிளான்ஸ். அண்ட் இதை நீங்க டே டு டே குக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கத்தாழையெல்லாம் சூரிய வெளிச்சத்தினால ஏற்படக்கூடிய சன்பர்ன்ஸுக்கு சரியான மருந்து. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாரையும் திடீர்னு வந்து பயன்படுத்துறதுக்கு கிடையாது, உங்க எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான். கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆகிக்கங்க. உடனே பேனிக் ஆகி உடனே மார்க்கெட்டுக்கு போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன பண்ணணுமோ ஸ்டெப்ஸை வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. சில நேரம் இந்த எல்னினோ அண்ட் இந்தியன் ஓஷன் டைப்போல்னால நடக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே வரலாம், சில நேரம் வராமலும் போகலாம். பட் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்டான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ பி ப்ரிப்பேர். கொரோனா டைம்ல அந்த வைரஸ் அங்கேருந்து இங்கெங்க வரப்போகுது அப்படின்னு நினைச்சவங்க தான் பின்னாடி லாக்டவுன் வந்ததுக்கு அடுத்தது பட்டினி கிடந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையை நம்ம மறுபடியும் ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஸோ தயாராக இருந்துக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செல்ஃபி சயின்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சயின்ஸ் உங்க சைடு வச்சுக்கோங்க. சைனிங் ஆஃப்.